Hi friends, நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி ஸ்டஃப்டு இட்லி வித் ஃபேமஸ் சைதாப்பேட் வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வடகரி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். 1லேருந்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கோஸாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது போல் கொஞ்சம் குறப்பாக வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நல்லா இது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதை பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இது போல் உதிர்த்து விட்டுக்கோங்க. வடை மாதிரியும் தட்டி போடலாம், ஆனால் இது போல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக அப்படி எடுத்து உதிர்த்து விட்டுக்கோங்க. இதை நல்லா பொரிச்சிக்கோங்க, ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. கலர் இப்படியே இருக்கணும். நல்லா கிறிஸ்பாக வர்றது அளவுக்கும் பொரிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு, ஆனால் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்கிறதையும் பொரித்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சியெல்லாம் நான் நசிப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஈஸியாக நமக்கு மேஷ் ஆகி வரும். இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, பச்சை மணம் போகிறது வரைக்கும். இப்போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம், நல்லாவே திக்காக இருக்கும். இதில் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலுமே நான் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க, நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் வடகறி வந்துட்டு மீதமான மசால் வடையை வச்சு தான் ஹோட்டல்ஸில் பண்ணுவாங்க. இப்போது அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வடைலாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. இப்போது இது போல் கொஞ்சம் நல்லாவே உதிர்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது உதிர்த்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல், 2லேருந்து 3 நிமிஷம் போல் இருந்ததுன்னா நல்லா திக்காக ரெடி ஆகிடும். நமக்கு நம்ம சேர்த்த இந்த வடையில் இந்த கிரேவி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். நம்ம இட்லியில் ஸ்டஃப் பண்ணோம்ல, அதுக்காக. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக நம்ம வச்சுக்கலாம். இது அப்படியே சூடாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கல் தோசைக்கெலாம் கூட பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு நான் ஒரு வாழை இலையை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. டீமோல்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். அப்புறமா நம்ம எடுக்கிற இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே வடகறி வைக்கக்குள்ள உள்ளே போகாமல் இருக்கும். ஒரு லேயர் அழகாக இட்லி மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட வடகரியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே மறுபடியும் இட்லி மாவை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த வடகரி மேலவே அப்படியே இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அப்படியே உள்ளே போய்கிடும். அதுக்கு ஃபஸ்ட் லேயர் இட்லியை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வடகரியும் மேலே மாவும் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பொறுமையாக ஈவன் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக இட்லிலாம் வேக வைப்போம்ல, அது போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வாழை இலையெல்லாம் போட்டதுனால ஈஸியாக நமக்கு டிமோல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு இட்லியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
வடகறி பாருங்கள் கீழெல்லாம் வரல, சென்டர்லேயே ஒரு லேயராக அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபைனலாக பிளேட்டிங்க்கு வாழை இலையில் நம்மளோட ஸ்டஃப்டு இட்லி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி அண்ட் ரெடி பண்ண வடகரியும் வச்சுட்டு ஒரே ஒரு இட்லிக்கு மட்டும் மேலே கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வடகரியும் ஸ்டஃப்டு இட்லியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே இருக்குது, 4th கிவ்அவே இது. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.